ஹாய் நெட்டிவ் ஃபார் வியூவர்ஸ். ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. எதுக்குடா நன்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களை வந்து பெரிய ஆதரவு கொடுத்தீங்க ஜல்லிக்கட்டுக்காக. ஃபேஸ்புக்கில் ஆகட்டும், அப்புறம் இந்த யூடியூப்பில் ஆகட்டும், எங்களுக்கு வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி எங்களை நாங்கள் பண்ணுற வீடியோக்கெலாம் ஆதரவு கொடுத்தீங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய நன்றி. அதையும் தாண்டி இந்த ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட் இந்த 7 நாள் எப்படி இருந்துச்சு? 6 நாள் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப ஸ்வீட் மெமரிஸாக இருந்துச்சு. 7ஆவது நாள் காலையில் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அந்த ஸ்வீட்டெல்லாம் அழுகி போனாமல் லைட்டாக சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அதை பற்றிலாம் பேசணுன்னா எதுக்கு அதெல்லாம் வேணாம். இந்த 7 நாளில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு, யார் யாரெல்லாம் பேசினாங்க, முக்கியமாக யார் யாரெல்லாம் ரொம்ப உணர்ச்சிபூர்வமாக பேசினாங்க, அதில் யார் சில நாளெல்லாம் வந்து ஃபேமஸ்லாம் ஆனாங்க, அவங்கெல்லாம் யார், இந்த மாதிரி இந்த 7 நாளில் என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு, நம்ம மெரினாலே ஆகட்டும் ஜல்லிக்கட்டுக்காக நம்ம என்ன நடக்குதுன்றதை நாங்கள் எடுத்து வந்திருக்கோம். அதெல்லாம் காமிக்க போகிறோம், நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட்டில் ஃபஸ்ட் நாள் எப்படி நடந்துச்சுன்னா, பெரிய புதாகரமாலாம் நடக்க ஆரம்பிக்கல. நான் வீட்டில் உட்காந்து டிவி பார்த்தோன்னா, டிவிக்கு முன்னாடி சோஷியல் மீடியாவில் இந்த ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் இந்த மாதிரிலாம் ஆரம்பிக்க போகிறாங்க. அது மாரி நாளில் போய் நம்ம கூட போகிறோன்னு போட்டிருக்காங்க. அதெல்லாம் நம்ம படிக்கிறோம். அதையும் தாண்டி நம்ம டிவியில் பார்த்தோன்னா என்ன ஒரு 100-200 பேர் நின்று அவங்களாம் இருக்காங்க. அப்புறம் நான் ஒரு காஃபி குடிச்சு வெளியே போய்ட்டு அப்படியே உள்ளே வந்தோன்னா, திரும்பி வந்து அந்த 100-200ன்றது ஒரு 500-600 மாறுது. அப்படியே கொஞ்சம் அவங்கள்ட்டலாம் வந்து மைக் போது ஸ்டேஜ் போட ஆரம்பிக்கிறாங்க, பேச ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் நடக்க, இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம சிம்பு சார் வந்து செல்ஃபியில் ஒரு வீடியோ எடுத்து போகிறாரு. அப்புறம் வந்து நம்ம ஹிப்ஹாப் தமிழ் ஆதி வந்து ஃபர்ஸ்ட் டக்குன்னு பாட்டு போட்டிருந்தாரு. ஸோ அதனால வந்து அவர் அப்படி ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவர் ஸ்டேட்டஸ் போடுறாரு ஃபேஸ்புக்கில். அதுக்கப்புறம் நம்ம ஆர்ஜே பாலாஜி போட ஆரம்பிக்கிறாங்க ஸ்டேட்டஸ். இந்த மாதிரி பல பேர் இந்த டே 1ல் ஆரம்பிக்கிறாங்க ஜல்லிக்கட்டுக்கு. அப்படியே தீப்பிடியே 2வது நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து ஸ்டேட்டஸ் போகிறது யாருன்னா நம்ம ராகவா லாரன்ஸ். எதுக்காகனா சாப்பாடு போகிறாரு 2000 பேருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா, அதே டைமில் நம்ம சிம்பு வந்து ஒரு ப்ரெஸ் மீட்லாம் இருக்காரு. அந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு ஆம்பளை வந்து அட்ரா பார்க்கலான்றார். அது ஒரு பக்கம் வைரலாக போகுது. இதுக்கப்புறம் இப்படியே தாண்டி பார்த்தோன்னா, ஒரு பக்கத்தில் வந்து சாப்பாடு தராங்க, ஒரு பக்கம் அது அப்படியே பூதாகரமாகி எல்லாரும் போகிறோன்னு பிளான் பண்ணுறாங்க 2வது நாளுக்கு. இப்படியே போயிட்டு என்ன ஆகுதுன்னா, 3வது நாள் அவர் சொன்னார் இல்லையா, ப்ரெஸ் மீட் வச்சு ஆம்பளை வந்து அடிங்கடா பார்க்கலாம்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் ஒரு பேட்டி சொல்கிறார். என்னன்னா, 5 மணிக்கு எல்லாரும் வீட்டுக்கு வெளியே பிளாக் ஷர்ட்டை போட்டு நில்லுங்க, அதெல்லாம் வந்து எதுக்காகனா நம்ம சப்போர்ட் பண்ண ஜல்லிக்கட்டுக்காகன்றாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவர் வெளியே நிற்கிறாரு. மற்ற வீட்டுக்கு வெளியே கூட்டம் இருக்குதோ இல்லையோ, அவர் வீட்டுக்கு வெளியே அவ்வளோ ஒரு கூட்டம், அவ்வளோ ஒரு யங்ஸ்டர்ஸ் நின்று கத்திக்கிட்டு இருந்தாங்க. நாங்களும் போயிருந்தோம், ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அதெல்லாம் தாண்டி அப்படியே பார்க்க போனோம்னா, அவர் ஸ்பீச் சொல்கிறார், ஜல்லிக்கட்டு எனக்கு வேணும். முக்கியமாக வந்து மற்ற ஆளுங்க மாதிரி நான் நடந்து வரேன், நீங்கள் பின்னாடி வாங்கலாம் சொல்ல மாட்டேன், நீங்கள் நடந்து போங்க, நான் பின்னாடி வரேன், ஏன்னா நான் தமிழ் அப்படின்றாங்க. அப்போ நாங்கள் வந்து ஸ்பீச்லாம் கேட்டோம். மற்ற ஆளுங்கள்ட்ட கேட்கணும்னு சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து சிம்புக்காக வரல, ஒரு நடிகன்றக்காகலாம் வரல, அவர் தமிழனுக்காக குரல் தராரு, ஜல்லிக்கட்டுக்காக போராடுறாரு, நாங்களும் கூட சேர்ந்து போராட போகிறோம்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு பூதாகரமாக மாறுது 3வது நாள். நானாவது நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலிபிரிட்டி மட்டும் இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு யங்ஸ்டர்ஸ் அலங்காநல்லூரில் ஒரு 200 பேர் வந்து கல்யாண மண்டபத்தில் அடைச்சி வச்சிட்டாங்க. அங்கே ஒருத்தர் வந்து கண்ணாடி போட்டிருப்பார், பிளாக் லிஸ்ட் போட்டிருப்பார், ஒரு செல்ஃபியில் ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்காரு. இந்த மாதிரி நாங்கள் அடைஞ்சிருக்கோம், நீங்களாம் வந்து வீட்டில் இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு வீடியோ போட்டார். அது ஒரு பெரிய வைரல் ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அந்த நாள் காலையிலேயே வந்து அப்படி டாப் ஆங்கிளில் காமிக்கிறாங்க கேமராவை. மெரினா பீச் வந்து தண்ணி கம்மியாக இருக்குது, பட் ஆனால் மக்கள் அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்காங்க. அந்த லெவலுக்கு கூட்டம் கூடிச்சு. அன்றைக்கே வந்து நம்ம ஆர்ஜே பாலாஜி வந்து பேச ஆரம்பிச்சார், வாங்க ஜாலியாக போராடலாம் அவங்க சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சார். அது ஒரு பக்கம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சாப்பாடுங்க வந்து எப்படின்னா, வெளிநாட்டிலேருந்து காசு அனுப்புறாங்க, இங்கே நம்ம வாங்கி தரோம், இந்த மாதிரி எதோ ஊரில் இருந்து சாப்பாடு வருது. அப்படி வேனில் நிற்கிறாங்க, ஒரு பக்கம் ஆப்பிள் தூக்கி போடுறாங்க, ஆரஞ்சு தூக்கி போடுறாங்க, வாட்டர் பேக்கெட் தூக்கி போடுறாங்க. இவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது 4வது நாள். அதை விட ஒரு பெரிய முக்கியமான விஷயம் என்னன்னா, போலீஸ்காரங்களாம் ஒரு விஷயம் பண்ணுறாங்க. நீங்கள்லாம் வந்து இந்த வெப்சைட் மூலிமா, இந்த வாட்ஸ்அப் ட்விட்டர்னால தான் வந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுது, கூட்டம் சேர்த்துருக்கின்றாங்க. ஜேமர் வைக்கிறாங்க. ஜேமர் வச்சுன்னா இந்த பக்கம் வந்து நமக்கு தான் ஃப்ரீயாக ஒரு தெய்வம் வந்திருக்கு, ஒரு ஜியோ, அந்த ஜியோ சேட்டலைட் தூக்கி வைக்குது. அது ஒரு பக்கம் நல்ல விஷயம் நடக்குது. அதெல்லாம் பார்த்த உடனே இன்னும் கூட்டம் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. அதுவும் என்னன்னா, நைட்டில் போலீஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, லைட்டெல்லாம் ஃபுல்லாக ஆஃப் பண்ணுங்க, இருட்டில் உட்காருங்கன்றாங்க. அப்போ நம்ம பசங்க என்ன பண்ணாங்கன்னா, எங்களுக்கு இருட்டு தான் பயலாம்னு சொல்லிட்டு அந்த இருட்டை என்ன பண்ணாங்க, அப்படி ஃபோனில் டார்ச் லைட்லாம் வச்சு அவ்வளோ ஒரு அழகாக, எப்படியோ ஏதாவது ஒரு ஃபாரினில் வந்து நம்ம பட்டாசுலாம் அடிச்சா எப்படி இருக்கும், அவ்வளோ ஒரு அழகாக நம்ம சென்னை மெரினா பார்க்கறதுக்கு கண்குள்ளா காட்சியாக இருந்துச்சு. அதை நீங்கள் பார்க்கணுன்னா இப்போ நாங்கள் போட்டு காமிப்போம், நீங்கள் பார்க்கலாம்.
5வது நாள் என்னாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓபிஎஸ் வந்து அறிக்கை விடுறாரு, நான் டெல்லிக்கு போய் பேச போறேன் ஜல்லிக்கட்டு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணோம், நம்ம சும்மா இருக்கிறவங்க கூட மிச்சர் சாப்பிட்றவங்க எல்லாத்தையும் அப்படி தான் ஆக்கி வந்து மீம்ஸ் ஆகட்டும், டிபி ஆகட்டும் எல்லாத்தையுமே அவர் கலாய்ச்சி மீம்ஸ்லாம் போட்டோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அப்போ திருச்சி ஒரு பக்கம் திட்டணும், இதெல்லாம் நடந்துச்சு. அவர் போனோடனே ஆச்சுன்னா, நம்ம தமிழ்நாட்டில் முக்கியமாக மெட்ராஸில் நடந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா ஊரும் நடக்க ஆரம்பிச்சு. முக்கியம் சொல்லணும்னா கரூர் ஆகட்டும், திருச்சி, தஞ்சாவூர், கோயம்புத்தூர், இந்த மாதிரி எல்லா தரப்பான காலேஜ் யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து ரோட்டில் நிற்க ஆரம்பிச்சாங்க, கத்த ஆரம்பிச்சாங்க. இந்த கூட்டத்தில் வந்து ஃபேமஸ் ஆனாங்க யாருன்னா, ஒரு பொண்ணாக இருக்கலாம், நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு பொண்ணுங்க கோஷம் போடுறதா இருக்கட்டும், அப்புறம் வந்து நிறைய பசங்க, சின்ன குழந்தைங்க எல்லாருமே வந்து பேச ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கெட்ட கெட்ட வார்த்தைகள்லாம் கூட வந்துச்சு, நம்ம எப்படி மோடியை கலாய்க்கிறதாகட்டும், இந்த மாதிரி பல பேரை வந்து அந்த மாதிரிலாம் 5வது நாள் வந்து ரொம்ப பூதாகரமாக அடுத்த லெவலுக்கு போய் ஒரு பெரிய போராட்டம் மாறிச்சு 5வது நாள். இப்படியே போராட்டம் 4வது நாள் அப்படியே போயிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா வந்து அவசர சட்டம் ஒன்று வருது. என்னன்னா 6 மாதம் மட்டும் ஜல்லிக்கட்டு நடத்தலாம் அப்படின்றாங்க. நம்ம மக்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நிற்கிறாங்க, எங்களுக்கு 6 மாதம்லாம் வேணாம், நிரந்தர சட்டம்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. இப்படி போயிட்டுனா அடுத்த நாள் அப்படியே காலையில் நடிகர் சங்கம் வந்து சைலண்டாக வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா நடிகர் சங்கத்தில் பண்ணுறாங்க. இது அப்படியே போயிட்டு இருக்கும். அவங்க வந்து அஜித் வந்தார், ரஜினி வந்தார், இந்த மாதிரி பல பிரபலங்கள் வந்தாங்க. அப்போ வந்து முக்கியமாக விஜய் வரல. காலையில் நம்ம மீம்ஸ்லாம் போட்டோம், விஜய்லாம் வந்து வரலன்னு சொல்லி போட்டோம். அன்னைக்கு நைட்டே மெரினாக்கு ஒரு ப்ளூ கலர் ஷர்ட்டை போட்டு கர்ச்சிப்லாம் போட்டு கர்ச்சிப் கட்டிக்கிட்டு கண்ணாடிலாம் போட்டு ரொம்ப சைலண்டாக வந்து கூட்டத்தில் உட்காந்து அதெல்லாம் நம்ம ஃபோட்டோ பார்த்தோம். அப்படி நடந்துச்சு. அடுத்த நாள் அப்படியே பார்த்தோம்னா அன்னைக்கு நைட்டே வந்து நம்ம 29 ஒரு செல்ஃபி வீடியோ போறாரு. ஐயோ நான் அந்த கூட்டத்தில் தான் விலகிறேன். ஏன்னா வந்து இந்த கூட்டம் வந்து அப்படியே வேற லெவலுக்கு திரும்ப ஜல்லிக்கட்டு மட்டும் இல்லாமல் பல பிரச்சனைகள்லாம் உள்ள வருது, அதனால என் பேர் யூஸ் பண்ணுறாங்க, அதனால நான் பயந்து வெளியேற சொல்லிட்டு 6வது நாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சண்டே அன்னைக்கு நம்ம வந்து சினிமா பிரபலங்கள்லாம் இல்லாமல் நம்மளே வந்து ஊரில் இருந்து நிறைய பசங்க பெரிய பெரிய லாரியில் வந்து இறங்குறதாகட்டும், முக்கியமாக சாப்பாடு ஹெல்ப் பண்ணுறதாகட்டும், இவ்வளோ பெரிய தர்பூசணி, அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு, இளநி, அவ்வளோ ஒரு எக்ஸ்பிரஸ், அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது, எது கேட்டாலும் கண்டிப்பாக அவ்வளோ ஒரு ஸ்பீடாக வந்து அவங்க இது பண்ணுறதாகட்டும், அவங்க போலீஸாக நின்று போலீஸுங்க வந்து டிராஃபிக் கிளியர் பண்ணுறாங்களோ இல்லையோ, நம்ம யங்ஸ்டர்ஸ் நடுவில் நின்று அவ்வளோ ஒரு கிளியர் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து லேடிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது, இருக்கிற பக்கத்தில் இருக்கிற வயசு பொண்ணுங்களாக இருந்தாலும் அவங்க வந்து ஒரு சகோதரியா ஒரு தங்கச்சியா பார்த்து அவ்வளோ ஹெல்ப் பண்றது மாதிரி விடிய 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 நம்ம பசங்க அடுத்த லெவலுக்கு கூட்டு போய் இந்த மாதிரி தான் இருந்தா இப்படி ஒரு போராட்டம்னா இவ்வளோ டீசெண்டாக இருக்கணுன்றதுக்கு நல்லா எடுத்துக்காட்டா 6வது நாள் அவ்வளோ ஒரு சிறப்பாக இருந்துச்சு. 7வது நாள் இந்த ப்ரொடெஸ்ட் எப்படி போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை. ஸோ அப்போ என்ன ஆகுனா வந்து காலேஜை வச்சுட்டாங்க, ஸ்கூல் வச்சுட்டாங்க, அப்புறம் வந்து ஐடி ஆஃபீஸ்லாம் வந்து ஃபுல்லாக இருக்குது. அதனால் என்ன பண்ணோம்னா கொஞ்சம் கூட்டம் அப்படியே கம்மியாச்சு. கூட்டம் கம்மியாக இருந்தால் முதல்ல வந்து போலீஸ் கம்மியாக இருந்தால் கூட்டம் ஜாஸ்தியாக இருந்தாங்க. திங்கட்கிழமை காலையில் மட்டும் அப்படி இருந்துச்சுன்னா கூட்டம் கம்மியாக இருந்து போலீஸ் தான் ஜாஸ்தி பட ஆரம்பிச்சிட்டாங்க. போலீஸ் கையில் லட்டிலாம் இருக்குது, அது அடிக்கிற மாதிரி லட்டிலாம் இருக்குது. ஒரு 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 அசாதாரணமான ஒரு நிலைமையாகவே அளந்துட்டு இருந்துச்சு. அப்போ என்னன்னா நம்ம பசங்களாம் வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஒரு பொறுப்பாக நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேணாம், இது வந்து நம்ம எதுக்கும் சைலண்டாக பண்ணோம், சைலண்டாக இருப்போம், நம்ம கம்முன்னே இருப்போம், இது வந்து ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை முடியும் சொல்லிட்டு ஒரு இதிலே இருக்குது. ஆனால் அதே மாதிரி காலையில் என்ன ஆகுதுன்னா வந்து போலீஸ்லாம் வந்து பேசுகிறாங்க யங்ஸ்டர்ஸ் கிட்ட, இந்த மாதிரி வந்து நிரந்தர தீர்வு வரப்போகுது, நீங்கள் வந்து கூட்டத்தை கிளச்சிங்கன்றாங்க. ஆனால் நம்ம பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து எங்களுக்கு வந்து அந்த கோர்ட் ஆர்டர் வந்துச்சு, ஆனால் அந்த கோர்ட் ஆர்டரில் சீனும் சைனும் இல்லை. ஸோ அது வந்த உடனே எங்கள் ஆஃபீஸர் ஒருவர் வந்த உடனே நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிடுறோம் அப்படின்றாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இல்லை இப்போ கிளம்புங்கன்றாங்க. அது கூட்டத்தில் ஒருத்தர் வந்து அடிக்கிறாரு, பேசுகிறாங்க. இப்படியே அது அப்படியே கொஞ்சம் அப்படியே 4 இடத்துல ஆச்சுன்னா அது ஒரு பெரிய கலவரமாகி நீங்கள் எங்களை அடிக்க நாங்கள் உங்களை அடிக்க சொல்லிட்டு போலீஸுக்கும் சரி மக்களுக்கும் சரி நிறைய இடையூறாகி அங்கங்கே பார்த்தோன்னா வந்து ஸ்டேஷன் கொடுத்துறதாகட்டும், அந்த மாதிரி பல பிரச்சனைகள் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. இதில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா வந்து யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்லாமல் போலீஸ்களும் நிறைய விஷயங்கள் அப்படியே போனோன்னே என்ன ஆகுனா ஒரு சென்னையே வந்து ஸ்தம்பிச்சு 6வது நாள் எப்படி இருந்துச்சோ அது அப்படியே தலையீழா மாதிரி 7வது நாள் அப்படியே உள்டாக மாத ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் ஆதி வந்து பயந்து ஒரு வீடியோ போடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஆர்ஜே பாலாஜி இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, ரொம்ப கேவலமாக பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் வீடியோ போகிறாரு. நம்ம ராகவா லாரன்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல் இருந்தவர் காலையில் 6 மணிக்கு வந்து அழுது அந்த வீடியோ பார்க்குறாரு. வீடியோ பார்த்தோன்னே ரொம்ப இதாகி நியூஸ்லாம் பார்த்துட்டு ரொம்ப அழுப்பு வச்சு வராரு. வந்தோன்னு பார்த்தோன்னா நம்ம பீச்சுக்கு போகிற ரூட் எல்லாமே பிளாக் பண்ணியிருக்காங்க. அப்படியே மீறி உள்ளே போகிறாரு, பேச ஆரம்பிக்க கன்வே பண்ண ஆரம்பிக்கிறார். இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா வந்து நம்ம சிம்பு கன்வே பண்ண ஆரம்பிக்கிறாரு, உள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க, விட மாட்டேன்றாங்க. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் உள்ளே போயிட்டே இருக்குது. இதெல்லாம் என்னன்னு பார்த்தோன்னா 6 நாள் இருந்ததை விட 7 நாள் அசைவாக நடந்துச்சு. மக்களுக்கு சில டைமில் வந்து நிரந்தரமாக சட்டம் கொடுத்துட்டாங்க நடத்தலான்றதை கன்வே ஆகாமல் சில பிரச்சனை பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் கன்வே பண்ண ஆரம்பித்தாங்க. அப்புறம் மதியானம் சட்டப்பேரவை கூடுது. அதுக்கப்புறம் வந்து நிரந்தரமாக வந்துருச்சு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் சாயங்காலம் என்ன ஆச்சுன்னா வந்து உங்களுக்கு பூர்வமாக நீங்கள்
வந்து காலங்காலமாக எப்போ வேணால் நீங்கள் ஜல்லிக்கட்டு நடத்தலாம்னு சொல்லி ரொம்ப ஹாப்பி எண்டிங்காக முடிஞ்சிச்சு. பட் இது என்ன ஒரு சோகம் அப்படின்னா வந்து நம்ம 6 நாள் கஷ்டப்பட்டு சாப்பிடாம தூங்காமல் வீட்டுக்கு போகாமல் எல்லா ஊரில் நின்று கஷ்டப்பட்டோம், எத்தனையோ ஹெல்ப் பண்ணோம், எவ்வளோ இறங்கி செஞ்சோம். பட் அதெல்லாம் தாண்டி 7ஆவது நாள் ஒரே ஒரு சின்ன விஷயம், அது யாருனாலும் யாருக்கும் தெரியல, அவங்களால என்னாச்சுன்னா நிறைய பிரச்சனைகளுக்கு உள்ளானோம். போராட்டம்லாம் இப்படி தான் இருக்கணுமா லைட்டாக மூச்சு சுளிக்கிற லெவலுக்கு போச்சு. ஆனால் அந்த நாள் 7ஆவது நாள் நம்ம கொண்டாட வேண்டிய நாளை அது அப்படியே ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு ஒரு கவலையோட கொண்டாட விதமாக அந்த நாள் இருந்துச்சு. ஏழு நாளில் நம்ம என்ன இழந்தோம்லாம் தெரியாது, நிறையா விஷயங்கள் வந்து நம்ம ரொம்ப பெற்றோம். எப்படின்னு பார்த்தோம்னா வந்து எங்கள் வீட்டிலே வந்து ஜல்லிக்கட்டுக்கு போகிறோம் பாடனே எங்கள் அப்பால போடா போடா அப்படின்னு சொல்லி அப்படி ரொம்ப பெருமையாக அமிச்சாரு. அந்த மாதிரிலாம் இல்லாமல் அதுக்கடுத்து தாண்டி பார்த்தோம்னா அங்கே இருக்கிற புது புது ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அண்ணன் கிடைச்சாங்க, தம்பி கிடைச்சாங்க, புது அப்பா அம்மா கிடைச்சாங்க. ஊரில் நம்ம அப்பா அம்மா இருக்காங்க, அப்படி இருந்தும் இங்கே நம்ம புது அப்பா அம்மா அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது, அவ்வளோ ஒரு ரிலேஷன்ஷிப்பாக பாசமாக இருந்தோம். எல்லாத்தையும் ஒரே சமமாக நம்ம பார்த்தோம். பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்லாம் வந்து நம்ம பக்கத்தில் உட்காந்தாங்க, பேசினாங்க. இந்த மாதிரி ஒரு புது அனுபவமாக நிறைய ஸ்வீட் மெமரிஸ் கிடச்சிச்சு. ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில், ட்விட்டரில், இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாகவே நமக்கு ஒரு பெரிய பக்கபலமாக தமிழனுக்காக ஒருத்தர் வந்து வெளியே நின்னானா அவனுக்கு பின்னாடி கோடி பேர் நிற்கிறாங்க அப்படின்ற ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டை நம்ம ஊருக்கு மட்டும் இல்லாமல் உலகம் பூரா எல்லாத்துக்கும் வந்து அப்படி தாறுமாறா அப்படி தெரியணுன்றதை தெல்ல தெளிவாக இந்த விஷயத்து மூலிமா நம்ம காமிச்சிருக்கோம். நல்ல விஷயத்துக்கு வந்து நின்றா கண்டிப்பாக நாங்கள் பின்னாடி நிற்போம், தமிழனா நிற்போம் அப்படின்றத நம்ம எல்லாம் பார்த்தோம். ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. நானும் ஒரு தமிழன் அப்படின்றதுல ரொம்ப பெருமைப்படுறோம். உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்வீட் மெமரிஸ் இருந்துச்சு, இந்த மாதிரி நான் ஒரு 2வது நாள் இப்படி நடந்துச்சு, 3ஆவது நாள் இந்த மாதிரி எனக்கு கிடைச்சாங்க, நான் பேசுகிறேன்னு சொல்லி ஏதாவது உங்களுக்கு ஸ்வீட் மெமரிஸ் இருந்துச்சுன்னா கீழே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி போடுங்க, நாங்கள் அதை ஏற்றுப்போம். முக்கியமாக அடுத்தலாம் தாண்டி சொல்லப்போனால் இந்த மாதிரி இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு அநியாயம் நடந்தால் நம்மளாலையும் முடியும், யங்ஸ்டர்ஸ்னாலையும் முடியும், நம்மளால் கூட்டத்தை கூட்ட முடியும்ன்றத கண்டிப்பாக இதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்தால் நம்ம கண்டிப்பாக வெளியே நின்று காமிப்போம் அப்படின்ற ஒரு உறுதிமொழியோட இத்தனை நாள் நம்ம வந்து கஷ்டப்பட்டு வீடு ஜல்லிக்கட்டு வீவான் ஜல்லிக்கட்டுன்னு போட்டுட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் திரும்பி சொல்கிறது தான் அப்படி கால் மேலே கால் போட்டு தலைவர் சொல்கிற மாதிரி கெத்தாக உட்காந்து வி கோன டூ ஜல்லிக்கட்டுன்னு சொல்லி அப்படி கெத்தாக நிற்க போகிறோம். பிப்ரவரி 1ஆம் தேதி அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு நடக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஆஃபீஸோ ஸ்கூலோ காலேஜோ எல்லாத்தையும் லீவ் போட்டு போய் இதுக்காக தான் நம்ம போராடணும், போய் ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிறோம், களத்தில் நிற்கிறோம், களத்தில் சந்திப்போம். அதுக்கெல்லாம் முன்னாடி முக்கியமாக எங்களோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். நம்ம போவோம்ல, கண்டிப்பாக நாங்கள் போகிறோம், ஆனால் நான் விளாட மாட்டேன், நான் குழந்தை பையன், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். நன்றி.